வணக்கம். மக்களவை முதல்வர் ரூரல் வில்லேஜ் பஞ்சாயத்துல phase 2 வந்து நடைபெறுது. இந்த வீடியோ ஒன்லி ஃபார் டிஎன்இபி எம்ப்ளாயீஸ் பெரம்பலூர் வட்டத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது வர்ற பெட்டிஷனை நம்ம எப்படி நம்ம டேஞ்சிட்கோ போர்ட்டல்ல என்ட்ரி பண்ணணும்ன்ற ஒரு வழிகாட்டுதல் தான். பொதுவாக ஒரு மனுதாரர் வந்து வந்தாங்கன்னா அதை வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக முதல்ல ரிசீவ் பண்ணி அது மக்களுடன் முதல்வர் அல்லது முதல்வரின் முகவரி அப்படின்ற தலைப்பின் கீழே பதிவு செய்வாங்க. அதாவது நம்ம இபிஐ சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நியூ சர்வீஸ் கனெக்ஷன், லோட் அடிஷன், டிரெக்ஷன், டாரிஃப் சேஞ்சு, நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது இல்லாமல் மக்கள் வேறு எதுவும் கோரிக்கைகள் வந்துச்சுன்னா அதை வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக பதிவு செய்யும்போது முதல்வரின் முகவரியில் பதிவாங்க. அவங்க பதிஞ்சிட்டு பெட்டிஷனருக்கு வந்து ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு, அதாவது அவங்களுடைய மனு எண் என்ன, தேதி என்ன, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் எடுத்து அவங்க என்க்ளோஸ் பண்ணி மனுவோட பின்னடிச்சு தருவாங்க. பெட்டிஷனர் வந்து நம்ம கவுண்டருக்கு வரவும் முதல்ல அவங்க அந்த மனுக்கு, அதாவது கையால் எதுவும் மனு எழுதிப்பாங்க இல்லையா, அந்த மனுக்கு மேல பிரிண்டட் காப்பி வந்து நல்லா இருக்குதான்னு பாருங்க. அதுல வந்து அரசு துறை எந்த டிபார்ட்மெண்ட்ன்றதுல எனர்ஜி டிபார்ட்மெண்ட்னு இருக்குதான்னு பாத்துங்க. முதல் லைன்ல பாத்தீங்கன்னா இந்த பெட்டிஷனுக்கு நம்பர் இருக்கும், பெட்டிஷனுக்கான நம்பர் இருக்கும், லாஸ்ட் 7 டிஜிட் இருக்கும். அந்த 7 டிஜிட் நம்பரை நம்ம நோட் பண்ணிக்கணும். பெட்டிஷனர் வந்து உதாரணத்துக்கு மெயில் டிரான்ஸ்ஃபர் கொண்டு வராங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே ஓகேவா இருக்கான்னு பாருங்க. ஆதார்ல பதிவு பண்ண ஃபோன் நம்பர் கரெக்டா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும், கேட்டுக்கணும். இது மாதிரி நேம் டிரான்ஸ்ஃபர்னா நமக்கு சார்ஜஸ் வரும் அப்படின்றது தகவலையும் சொல்லிக்கணும். கன்சியூமர் எல்லாமே ரெடி அப்படின்னா நம்ம நேரம் அப்ளிகேஷன் நம்ம டேஞ்சிட்கோ போர்ட்டல்ல பதிவு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அவர்கிட்ட ஆதார்ல பதிவு பண்ண ஃபோன் கையில இல்லை, வேற எதுவும் டாக்குமெண்ட் இன்சஃபிஷியன்ட்னாலும் நம்ம டேஞ்சிட்கோ போர்ட்டல்ல அப்ளிகேஷனா பதிவு பண்ணாம டேட்டா என்ட்ரி பண்ணிக்கணும். மொத்தத்துல வந்த பெட்டிஷனர் யாருமே நீங்க ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது. போதுமான டாக்குமெண்ட்ஸ் அன்னைக்கு தேதியில அவங்க கையில இல்லைன்னா கூட உங்களுக்கு நாங்க தகவல் சொல்லுவோம் வந்து தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த அக்னாலஜ்மெண்ட்ல ஒப்புகை சீட்டின் கவுண்டர் ஃபார் கீழே இருக்கும். அதுல கன்சர்ன் அந்த லொகேஷனுக்கான இன்சார்ஜ் யாரோ அவங்க கையெழுத்து போட்டு சீல் வச்சு கொடுக்கணும். மறக்காம ஆபீஸ் சீல் எடுத்துக்கோங்க, சீல் வச்சு கொடுத்துடணும். ஓகே, இப்போ ஒரு பெட்டிஷனர், இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நம்ம டேஞ்சிட்கோ போர்ட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கன்சியூமர் பதிவு பண்றது எல்லாமே பெட்டிஷனர் மாவட்ட நிர்வாக சார்பாக பதிவு செய்யறது ஜோவோ போர்ட்டல்ல பதிவாகும் அந்தந்த மாவட்ட நிர்வாக யூசர் கீழே. இப்போ அது வந்து நம்மளுடைய டேஞ்சிட்கோ போர்ட்டல்ல என்ட்ரி பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு கன்சியூமர் வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் இல்ல டாரிஃப் சேஞ்ச் வராங்கன்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்றேன். உங்களுக்கு இந்த வெப்சைட் அட்ரஸ் ஆல்ரெடி வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கோம். யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு காலையில அனுப்பிடுவோம். உதாரணத்துக்கு ஒரு கன்சியூமர் வந்து நியூ சர்வீஸ் வராங்கன்னா நியூ சர்வீஸ் செலக்ட் பண்ணிக்கணும். லோட் அடிஷன், டிடெக்ஷன், நேம் டிரான்ஸ்ஃபர், டாரிஃப் சேஞ்ச் எதுவோ அது கன்சியூமர் இதை செலக்ட் பண்ணிக்கங்க. ஷிஃப்டிங் ஆஃப் மீட்டர்ஸ், ஷிஃப்டிங் ஆஃப் லைன்ஸ், டிசிடபிள்யூ எதுவும் பதிவு பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, அதாவது நீங்க இப்ப இது மாதிரி அப்ளிகேஷன் எதுவும் பதிவு பண்றதா இருந்தா 3-4 விஷயம் செக் பண்ணிக்கங்க. கன்சியூமருக்கு அந்த இப்ப நியூ சர்வீஸ்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ், டாக்ஸ் ரிசிப்ட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஃபார்ம்ஸ், ஆதார் பதிவு பண்ண ஃபோன் நம்பர் கையில கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அப்பதான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும். நேம் டிரான்ஸ்ஃபர் ஆனாலும் சரி கண்டிப்பா ஆதார் ஓடிபி போடுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு ஒரு இ-சேவை மையத்துல என்ன ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த இது அப்ளிகேஷனை பதிஞ்சு நம்ம கன்சியூமரை பேமெண்ட் பண்றதுக்கு கைட் பண்ணணும். இல்லை யதார்த்தமா அவங்களோட போதிய அளவு டாக்குமெண்ட் இல்லை ஆதார்ல பதிவு பண்ண ஃபோன் நம்பர் வந்து கையில இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த வாங்கின பெட்டிஷனரை நம்மளுடைய டேஞ்சிட்கோ போர்ட்டல்ல கணக்கில் கொண்டு, அதாவது ஃபீட் பண்றதுக்காண்டி கிரீவன்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் ரிலேட்டட் கேட்டகரி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ரெஃபரன்ஸ் நம்பரை என்ட்ரி பண்ணணும். ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்றத இது பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொன்னீங்கன்னா அந்த நம்ம அந்த கவுண்டர் இது அக்னாலஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து மாவட்ட நிர்வாக சார்பாக கொடுத்ததுல முதல் 7 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இங்க டைப் பண்ணணும். நான் இப்ப சாம்பிளுக்காண்டி ஒரு நம்பர் போடுறேன்.
7 டிஜிட் நம்பர் தான் போடணும், கூடவும் போடக்கூடாது குறையும் போடக்கூடாது. கரெக்டாக பார்த்து டைப் பண்ணுங்க, அப்போதான் டேட்டா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கொடுத்தோம்னா இப்போ கேட்கும் எந்த மாவட்டம்னு கேட்கும். மாவட்டத்தை செலக்ட் பண்ணிட்டு சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டு கன்சியூமர் வந்து இப்போ நேம் ட்ரான்ஸ்ஃபருக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் நியூ சர்வீஸ்னா என்ன ரிலேட்டடோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், அந்த மனுவில் கன்சியூமர் பேர் என்ன இருந்துச்சோ அதை டைப் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய அட்ரஸ் என்ன இருந்துச்சு அப்படின்றத சேவ் பண்ணிக்கோங்க. நான் சும்மா சாம்பிளுக்காண்டி இங்கே டைப் பண்ணுறேன். கன்சியூமருடைய மொபைல் நம்பர் என்ன இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க. அவர் என்ன ரிக்வஸ்ட், அதாவது கன்சியூமர் ரிக்வஸ்டட் ஃபார் நேம் ட்ரான்ஸ்ஃபர். பட் ஆதார் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் நாட் அவைலபிள். நீங்க டைப் பண்றதா இதுதான் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 200 எழுத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னு போட்டுட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த ஜோகோ போர்ட்டல்ல பதிவு பண்ண பெட்டிஷன் நம்பர் வந்து நம்ம டைம்கோ போர்ட்டலையும் ஃபீட் ஆயிரும். ஓகே, இது ஒரு கன்சியூமர் வந்து போல் டேமேஜ் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது இந்த ஏரியாவில் இருக்கிற லைன் வந்து ரொம்ப ரீசைலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும்னா அதர் கிரிவியன்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எம்எம் ரெஃபரன்ஸ் நம்பரை போட்டுட்டு போகணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த பேக் வர்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அப்ளிகேஷன் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அந்த வெப்சைட் அட்ரஸை ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டு கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா தான், ஏன்னா சம்டைம்ஸ் பேக் வந்துட்டு வரும்போது அடுத்த அப்ளிகேஷன் நம்ம என்ட்ரு பண்ணுறதா இருந்ததுன்னா பழைய இதே வந்து உட்காந்துரும். அதனால சம்டைம்ஸ் டேட்டா டூப்ளிகேட் வரும், அதனால கவனமாக இருந்துக்குங்க. இப்போ நான் ஒருத்தர் வந்து டேமேஜ் போடுறதுக்காக கொடுத்துருக்காரு, அதனால அதர் கிரிவியன்ஸ் செலக்ட் பண்ணேன். நம்ம ரிமார்க்ஸ், அதாவது இந்த பெட்டிஷன் எது சம்பந்தமா அனுப்பிச்சுன்றதை நம்ம பின்னாடி பார்த்து தெரிஞ்சதுக்காண்டி ரிமார்க்ஸ் டைப் பண்ணோம். ரொம்ப டைப் பண்ண வேணாம், சுருக்கமா 200 எழுத்துக்குள்ளார இருக்க மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் இல்லாம டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இப்போ வந்து டாக்குமெண்ட் வந்து உதாரணத்துக்கு கன்சியூமர் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபருக்காக வந்திருக்காங்க. டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு, ஆதார்ல பதிவு பண்ண ஃபோன் நம்பரும் கையில இருக்கு. அப்படி அவருக்கு அப்ளிகேஷன் பதிஞ்சிடலாம்னா பதிஞ்சிடலாம். ஓகே, அதுக்கு எப்படின்னா மறுபடியும் அந்த நான் சொன்ன அந்த வெப்சைட்டை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். அந்த வெப்சைட் யூசர் பாஸ்வேர்டு போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து இப்போ உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றதுக்காண்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் போடுறேன். இப்போ நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா அடுத்து எம்எம் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும், அதை நான் போட்டுட்டு செலக்ட் பண்ணேன்னா கன்சியூமர் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை 10 டிஜிட் டைப் பண்ணுங்க. மொபைல் நம்பரை டைப் பண்ணிட்டு கெட் ஓடிபி ஜென்ரேட் ஓடிபின்னு கிளிக் பண்ணோம்னா ஓடிபி வரும். கன்சியூமர்கிட்ட அந்த ஃபோன் நம்பரை ஃபோனில் ஓடிபி பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுங்க. வேலிடேட் ஓடிபின்னு கிளிக் பண்ணோம்னா பொதுவாக கைட்லைன்ஸ் காமிக்கும். அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி உள்ள கைட்லைன்ஸ்லாம் காமிக்கும். இதுலேயே ரெடிமேடாக ஃபார்ம்ஸ் கூட இருக்கும், தேவைன்னா நம்ம முன்னாடியே கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷன் போட்டாங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகாது, இல்லைன்னா டைம் அவுட் ஆயிரும். இப்போ நான் அப்ளை கொடுக்குறேன். இப்போ கன்சியூமர் மொபைல் நம்பர் கேட்குது. கன்சியூமர் மொபைல் நம்பர் கேட்குது. நான் என்ன செய்யறேன், சாம்பிளுக்கு இப்போ என்னுடைய சர்வீஸ் நம்பர் போட்டிருக்கேன். ரீஜன் கோடோட முழுசா ஐஃபோன் தான் இல்லாம சர்வீஸ் நம்பரை டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா வீடியோ பதிவு பண்ண நேரம் வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கனால என்னால் அப்ளிகேஷன் எப்படி என்ட்ரி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரல. பட்